ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நீ முகமலர்ந்து சந்தோஷப்படும்படி இந்த வராகி அம்மா உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி தரப்போறேன். எந்த சூழ்நிலையிலும் யார் மீதும் நீ வெறுப்பை காட்ட நினைக்காதே. எப்போதும் அன்பாக இருந்து எல்லா விஷயங்களையும் அழகாக கடந்து போகக்கூடிய பக்குவமும் தைரியமும் உனக்குள்ள வந்தாலே நிச்சயமாக பல நன்மைகள் உனக்கு நடக்கும். உன் மனசுக்கு பிடிச்சவங்களோட நீ இருக்கும்போது கண்டதையும் யோசிச்சோ கண்டதையும் பேசியோ காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காதே. அவர்களோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் அற்புதமானது. தேவையில்லாமல் தேவையற்ற விஷயங்களை யோசித்து தருணத்தை வாழ்க்கையை வீணடிச்சிட்டினா மறுபடியும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதல்லவா? இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துரு. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுத்து நீ முகமலர்ந்து சந்தோஷப்படும்படி உனக்கு நல்வழியை காட்ட நான் வந்துட்டேன். உன்னை நம்ப வச்சு ஏமாற்றிய மனிதர்களின் செயல்களை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். உன்னை ஏமாற்றியவரின் வருங்காலம் முழுவதுமே வருந்தும் காலமாகத்தான் இருக்க போதுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ நிம்மதியாக இருக்கப்பார் என் செல்லமே. என்னை புகழ்ந்து பேசுகிற என் அன்பு பிள்ளைகள் யாருடைய வாழ்க்கையையும் கெட்டுப்போக நான் விடமாட்டேன். ஆனால் இந்த மனிதர்கள் மட்டும் உன்னை முகத்துக்கு நேராக புகழ்ந்துக்கிட்டு உனக்கு பின்னால் போய் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறாங்க. இப்படி அடுத்தவர்களுக்கு துன்பம் நினைக்க மனிதர்க்குள் நினைத்த மாத்திரத்திலேயே அந்த மனிதரின் கெட்ட குணங்கள் அழிஞ்சு போகுவதற்கு நான் நிச்சயமாக அருள் செய்வேன். உனக்கு கெடுதல் செய்பவர்கள் கெடுதல் நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள். உனக்கு ஒப்பற்ற துணையாக இந்த வராகி அம்மா நான் இருந்து இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகவே உனக்கான நல்லதை நடத்தி தருவேன். வாழ்க்கையை நீ வாழும்போது சில உண்மைகளை புரிஞ்சுக்கணும். உன்னுடைய சின்ன வயசில் இளமை காலத்தில் நிறைய நேரம் இருக்கும், ஆனால் கையில் காசு இருக்காது. அப்புறமா உழைக்கிற வயசு வந்து நீ நல்லா வேலைக்கு போய் சம்பாதிக்கும்போது நிறைய பணமும் இருக்கும், நிறைய உடம்புல தெம்பும் இருக்கும். ஆனால் நேரமே இருக்காது நீ சந்தோஷப்படுறதுக்கோ எங்கேயாவது வெளியே போய் ஜாலியாக சுற்றுறதுக்கோ. முதுமை காலம் வரும்போது நிறைய நேரம் இருக்கும், கையில் பணமும் இருக்கும், ஆனால் அதை செலவழிக்கக்கூடிய அளவுக்கு சந்தோஷமாக உனக்குள்ள சக்தியும் தெம்பும் இருக்காது. அதனால தான் எந்த வயசில் என்ன கிடைக்குதோ அதை அப்பப்போ அனுபவிச்சிருன்னு நான் சொல்கிறேன். உன்னை அனுபவிப்பதும் உன்னுடைய சந்தோஷமும் ஒழுக்கையாக நேர்மையான வழியில் ஒழுக்கமான வகையில் இருக்கும்படி நீதான் பார்த்துக்கணும் என் செல்லமே. உன்னுடைய கடந்த காலத்தை பற்றியோ இப்போதைய உன்னுடைய வாழ்க்கை நிலைமையை பற்றியோ கொஞ்சமும் கவலைப்படாத. எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் சரியாகும். நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு வளமான வாழ்க்கையை இந்த வராகி அம்மா நான் கொடுப்பேன். இன்னைக்கு வரைக்கும் நீ யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலை. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீ சரியாக செஞ்சுருக்க. யார் மனசும் புண்படும்படி நீ பேசியதே கிடையாது. உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ எப்போதும் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு காத்திருக்க. அப்படி இருக்கும்போது ஏதாவது இடையூறோ சிக்கல்களோ வரும்போது அதை பார்த்துக்கிட்டு இந்த வராகி அம்மா சும்மா இருப்பேனா? நிச்சயமாக அனைத்தையுமே உனக்காக நான் சரி செய்கிறேன். நீ எப்போவுமே நீயாக இரு. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கவும் வேணாம், யாரை போல வாழணும்னு நீ ஆசைப்படவும் வேணாம். உனக்கு எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிக்கிறதுக்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருந்த வேண்டியதோ கவலைப்பட வேண்டியதோ அவசியமே கிடையாது. நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். உன் வீட்டில் சுபகாரியம் நடக்க போது நீ எப்போவுமே நேர்மறையான எண்ணங்களோடு இரு. நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளையுமே இந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே நடத்தி முடிக்கிறேன். நீ என்கிட்ட வருத்தப்பட்டு கேட்ட உன்னுடைய பிரார்த்தனைகளை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கு நான் தயாரான பிறகு இன்னும் உனக்கு என்ன கவலை? உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் உனக்கானதை உன் விருப்பப்படி நீ செஞ்சுட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு நீ மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்க. ஆனால் அதற்கு சற்றும் பொருந்தாதவாறு உன் வாழ்க்கையில் வேறு வேறு விஷயங்கள் நடந்து வாழ்க்கையே வேறு கோணத்தில் போவது எனக்கு தெரியும் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத புதிராகவும் புரிஞ்சிக்கவே முடியாத வரைபடமாகவும் இருந்தாலும் காலப்போக்கில் நிச்சயமாக நீ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குவ. நீ யாரையுமே குற்றம் சொல்லாமல் என் தவறுன்னு சொல்லக்கூடிய ஆளாக இருக்க. மற்றவங்க ஒன்றை நேசிக்கிறது போலவே நீயும் எல்லாரையும் நேசிக்கிற, எல்லாரையும் நம்புகிற. ஆனால் அதுதானே உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு.
நீ எப்போதுமே அடுத்தவங்க மீது வைக்கக்கூடிய அன்பின் மூலமாக தான் பலவீனமான ஆளாக மாறி போற. நீ யார் மீதாவது உண்மையான அன்பு வச்சினா அதை பற்றி சற்றும் யோசிக்காமல் வெளிப்படுத்த கற்றுக்கோ. அதுதான் உனக்கு நிம்மதியை தரும். எப்போதுமே எந்த கவலையும் இல்லாமல் எல்லார் மீதும் அன்பு செலுத்தி கொண்டு உண்மையான ஒழுக்கமான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற உன்னை ஒருபோதுமே நான் தோக்க விட மாட்டேன். உன் வீட்டுக்கு வரக்கூடிய பிள்ளைகள் மகனோ மருமகளோ யாராக இருந்தாலும் அவங்கள நல்லா சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மனசோட நீ இரு. உன் வாழ்க்கை இன்னும் நல்ல நிலைமைக்கு வரும். உன் கூட இருக்கிறவங்கள நீ கோவப்பட்டு பேசினாலும் திட்டினாலும் அடித்தாலுமே கூட அவங்க கண்ணீர் வடிக்கும்போது கரைந்து உருகி போகிறன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தாயாக தான் நானும் உனக்கு இருக்கேன். உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கவலைகளை உருவாக்கினாலும் நீ வேதனைப்படுவதை பார்த்து வருந்தி உனக்காக அனைத்தையும் சரி செய்வதற்கு இந்த வராகி அம்மா எப்போதுமே உனக்கு துணையாக இருப்பேன். இந்த உலகத்தில் உன்னை மிகவும் காயப்படுத்திய ஒருவரை கூட அவங்க கஷ்டப்படக்கூடாது நினைக்கக்கூடிய அளவுக்கு அப்பாவித்தனமான பிள்ளை நீ என்பது எனக்கு தெரியும். நிச்சயமா நல்லதே நினைக்கிற நல்ல குணம் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன்னை உன் மனசு நோகடிக்கும்படி யாரும் எதுவும் செஞ்சாலும் நான் விட்டுட மாட்டேன். நீ இழந்ததையும் கடந்ததையும் இருக பற்றியபடியே இருந்த காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் தாண்டி இந்த நிகழ்காலத்தின் நிழலாக இந்த வராகி அம்மா இருக்க போகிறேன். உன்னுடைய இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத கோபதாபங்கள் உனக்கு வேண்டாம். எல்லாருக்கிட்டையும் அன்பை கொடு. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் வெறுப்பை தூக்கி எறிஞ்சிட்டு அன்பாய் பாசமாய் இருந்துடு என் செல்லமே. உன்னை நேசிக்கிறவங்கெல்லாம் உனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்களே நீ அழுது புலம்பியும் ஆர்ப்பாட்டம் செஞ்சுக்கிட்டும் இருக்காத. இன்னைக்கு யார் எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அவங்க மனசு மாறி உன்னை தேடி வரும் சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். உனக்குன்னு இங்கே எதுவுமே இல்லைன்னு நினைக்காம எல்லாமே உனக்காக தான். இந்த வாழ்க்கையே உனக்காக தான் நினைக்க பழகு. உன்னை விட்டு விலகிச் செல்ல நினைக்கும் உறவுகளை இறுக்கி பிடித்து உன் கூட வச்சுக்கணும்னு நினைக்காத. நிராகரிப்புகள் புரியும் போதே வழி விட்டு வாழ பழகிட்டினா உன் மனசில் வலியும் வேதனையும் கொஞ்சமாவது குறையும். எல்லார் மீதும் நேசம் காட்டுகிற உன் நல்ல நெஞ்சுக்கு இந்த வராகி அம்மா துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சதெல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும். இழந்தவையெல்லாம் இழந்ததாகவே இருக்கட்டும். கடந்தவையும் கடந்தவையாகவே இருக்கட்டும். இந்த நொடி உன் மனசு முழுவதும் இன்பத்தை கொண்டு இயல்பாக வேலை செய்ய ஆரம்பி. என்ன துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நெஞ்சம் எப்போதுமே நிமிர்ந்தே இருக்கட்டும் என் செல்லமே. சில பேர் கடந்து போகக்கூடிய வாழ்க்கையில் எத்தனை பேரை பார்த்தாலும் ஒரு சிலரின் முகம் மட்டும் நெஞ்சுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்படி மறக்க முடியாத நினைவுகளோடு சில பேர் முகத்தை நீ யோசித்து சந்தோஷப்படுறதும் சில பேரை யோசிக்கும் போதே வருத்தப்படுவதும் எல்லாம் எனக்கு தெரியும். கடந்து போக வேண்டியவற்றை சுமந்து கொண்டே இருக்காதே என் தங்கமே. மனசில் பாரம் கூடிடுச்சுன்னா அப்புறம் உன்னால் அடுத்து எந்த வேலையும் செய்ய முடியாமல் போயிடும். சுமந்து செல்ல விரும்பினால் நல்ல அனுபவங்களை மட்டும் மனசுக்குள்ளே சுமந்துக்கோ. யாரை பற்றியும் யாருடைய நினைவுகளையும் நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. 1000 பேர் உன்னை பற்றியும் இந்த உன்னுடைய சுற்றி இருக்கவங்களை பற்றியும் இந்த ஊருக்குள்ளே என்ன வேணா சொல்லட்டும். ஆனால் உனக்கு உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீ செயல்படுத்து. அடுத்த வீட்டில் என்ன நடந்தால் எனக்கு என்னன்னு உன் வீட்டையும் உன் வாழ்க்கையும் பற்றி நீ கவனம் செலுத்தும் போது உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் இந்த வராகி அம்மா நிச்சயமாக நடத்தி தருவேன்னு என்னை முழுசாக நம்பு. நடந்ததையே நினச்சி வருத்தப்படாமல் இனி நடக்க போகிறதே நல்லதாக இருக்கணுன்ற எண்ணத்தோடு பார்க்க பழகு. உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். கலங்காதே என் செல்லவே. காலத்தை நிச்சயமாக மாற்றுவேன். உன் கண்ணீரை தொடச்சிக்கோ. நீ வருத்தப்படுற அளவுக்கு இங்கு எதுவுமே நடக்கலை. எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி தருவேன். நீ சற்று பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக நீ ஜெயிக்க முடியும். நீ எதிர்பார்த்த சில நல்ல மாற்றங்கள் நிகழ்வதற்கு வேறு சில மாற்றங்கள் உன் வீட்டில் நடக்க வேண்டியதாக இருக்குது. அந்த நல்ல மாற்றங்களை தான் இப்போ நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு எது சிரமமாகவும் கஷ்டமாகவும் இருக்கோ அது எல்லாமே உன்னை விட்டு விலகி போகும். உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்துக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன். தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத. உன் ஆரோக்கியமும் பொருளாதாரமும் குடும்பத்தில் அமைதியும் எல்லாமே மேம்படும். உனக்கான நல்ல பலனை இந்த வராகி அம்மா நிச்சயமாக தருவேன். வீணாக மனசை போட்டு குழப்பிக்கிட்டு உன் மனசை கஷ்டப்படுத்திக்காத. உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட
கவலைகளை விட்டுட்டு தைரியமா நம்பிக்கையோட இரு. எப்போதுமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் என் செல்லமே. சீக்கிரமே நீ மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க போற. உன் வேண்டுதல் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். உனக்கு இருக்கும் எல்லா தடைகளையும் போக்கி மகிழ்ச்சியை நிரந்தரமாக உன்வசமாக்குவேன். இது இந்த வராகி அம்மா உனக்கு கொடுக்கக்கூடிய சத்தியமான வாக்கு.